எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பேட்ச் ஒர்க் 1 கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பேப்பர் கட்டிங் வந்து பேக் போர்ஷனுக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அதை ட்ரேஸ் பண்ணி லைனிங்கில் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே அடையாளத்துக்காக அர்க்காத் போட்டுட்டு டாட் பிடிக்கிற இடத்துல எல்லாமே ஹோல்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தா பேக் போர்ஷனை நல்ல கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்பயுமே வந்து லைனிங் இது போல் ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது சைடில் கொஞ்சம் துணி எக்ஸஸாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கும்போது எந்த கிளாத்துமே நீங்கள் எக்ஸஸாக விடக்கூடாது. பேப்பரில் எவ்வளோ அளவு இருக்கோ சேம் எக்ஸாக்ட் அந்த அளவு வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம லைனிங்கை வந்து நல்ல கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணி எடுக்கும்போது எக்ஸஸாக கொஞ்சமாக நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா பின்னெல்லாம் செக்யூர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது கிளாத் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு நகர்ந்து வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எப்பயுமே பேக் போர்ஷன் நீங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாகவே நீங்கள் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நோட் பண்ணால் தெரியும். ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட லைனிங்கை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. மோஸ்ட்லி இந்த அளவுக்கு அவ்வளோவா யாரும் வைக்க மாட்டாங்க. நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குட்டியாக வைக்க மாட்டாங்க. இது எதுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம பேப்பர் கட்டிங்கில் 2 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ இந்த பீஸ் வந்து நான் அது கூட ஜாயின் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கும். டபுள் கலர் யூஸ் பண்ணி அந்த பேட்சை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வேலை தான் இந்த ப்ளவுஸு நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலரில் எடுத்திருந்தேன். அதுக்கு கான்ட்ராக்ஸ்டாக அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கோல்டு கலர் கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிற பீஸை அந்த டிசைனை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதே மெத்தட் தான் நீங்கள் பண்ணுற ப்ளவுஸை நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் ஈஸியாக வந்து புரிகிற அளவுக்கு கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கிளாஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கட்டிங் யூஸ் பண்ணிட்டோ இல்லை இதை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் ப்ளவுஸ் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓவராலாக நம்ம கண்ணாலே பார்த்துட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் ஒரு இதுக்குள்ளே போய் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு சடனாக வேறு ஒரு சேனலுக்குள்ளே போய் பார்த்து அந்த டிசைனையும் இதையும் போட்டு ஒன்றா மிங்கிள் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா மெத்தட் வந்து டிஃபராக தான் வந்து டீச் பண்ணுவோமே. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்து அந்த டிசைனுமே நீங்கள் கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷனு எங்கே கிளாத் கிடைக்குதோ ஓரளவுக்கு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி எடுக்க முடியுமோ அதே போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நியூவாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் 2 பக்கத்தையுமே ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுற மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி முடித்த உடனே இமீடியட்டாக ஆப்போசிட் சைடில் வச்சு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஈஸியாக ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து தைச்சிடலாம். இன்றைக்கான கிளாஸில் நான் ரொம்பவே சிம்பிளானதாக சொல்லி தந்திருக்கேன். லைனிங்கை வந்து நல்ல கிளாத் மேலே கட் பண்ணியிருக்கோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்ட் போர்ஷன் பார்ப்போம். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.